மெய்யன்பர்களே வணக்கம். திருப்பாவை 29வது பாசுரத்தில் உலக இன்பங்களுக்காக நோன்பு நூற்காமல் இறைவனை சரணடைந்து எந்த நிலையிலும் எந்த பிறவியிலும் இறைவனுக்கு குற்றேவல் செய்து, அதாவது சிறு சிறு தொண்டுகளை செய்து இறைவனோடு ஒன்றரை இருத்தலே நோன்பின் சிறப்பம்சம் என்பதை இந்த பாடலிலே ஆண்டாள் பதிவு செய்கின்றாள். சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய், பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். கிருஷ்ணா, இந்த அதிகாலை பொழுதில் நாங்கள் எல்லோரும் உன் திருவடியை வணங்க வந்துள்ளோம். என்ன காரணம் தெரியுமா? ஒரு சாதாரண ஆயர்குலத்தில் பிறந்து இந்த ஆடு மாடுகளை மேய்த்து அதிலிருந்து வருகின்ற வருமானத்தில் நாங்கள் எங்கள் ஜீவனத்தை செய்து கொள்கிறோம். அந்த ஆயர்குலத்தில் நீயும் தோன்றியது எங்களுடைய பெரும் பாக்கியம். நாங்கள் விரதம் இருந்து உன் அருளை பெற நிற்கின்றோம். அந்த விரதத்தை ஏற்க மறந்துவிடாதே கிருஷ்ணா என்பதாக சொல்கிறாள். உனக்காக சிறு சிறு பணிகளை செய்ய எங்களுக்கு வாய்ப்பு கொடு, கண்டுகொள்ளாமல் இருந்து விடாதே கிருஷ்ணா. நாங்கள் பக்தர்கள், நீ பகவான். உனக்கும் எங்களுக்கும் இந்த தொடர்பு இம்மைக்கும் மறுமைக்கும் ஏழேழு பிறவிக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகையால் உனக்கு சேவை செய்யும், அதாவது குற்றேவல் செய்யும் வாய்ப்பை எங்களுக்கு நீ தர வேண்டும். அதுவே நாங்கள் இதுவரை கேட்டு வந்த உண்மையான பறை என்பதின் பொருள். எந்த விதமான உலக காமங்களில் நாங்கள் சிக்கிவிடாமல் அவற்றை எங்களிடமிருந்து அழித்து எங்களை நீ காக்க வேண்டும் என்பதாக ஆண்டாள் கிருஷ்ணனை வேண்டுகோள் செய்கின்றாள். இறைவனுக்கு குற்றேவல் செய்யும் தொண்டே தாங்கள் விரும்பும் உண்மையான பறை என்பதை சொல்லி முடிக்கின்றாள் ஆண்டாள். நண்பர்களே, இறைவனை போற்றி புகழ்கின்ற பொழுது சிலர் பாதாதி கேசம் என்று பாடுவார்கள். அதாவது பகவானின் திருவடியை புகழ்ந்து கொண்டே மேல்நோக்கி சென்று ஒவ்வொரு அங்கங்களாக வர்ணித்து கொண்டே பாவனையில் இறுதியில் திருமுடியை புகழ்ந்து பாடுவது வழக்கம். சிலர் கேசத்திலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழாக பாடி மகிழ்வதும் உண்டு. ஆனால் ஆண்டாள் எழுதிய 30 பாசுரத்தில் முதல் பாசுரமும் 30வது பாசுரமும் நீங்களாக 2வது பாசுரத்தில் இருந்து 29வது பாசுரம் வரை திருவடியை தொழுது ஆரம்பித்து திருவடியிலேயே முடிக்கின்றாள். அவன் சரணத்தை பற்ற வேண்டும், அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் நமக்கு சொல்கின்றாள் ஆண்டாள் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.